ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th தேர்ட் டேர்மில் 3rd யூனிட். நம்ம இதுவரை 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 3 யூனிட், அப்புறம் செகண்ட் டேர்மில் 3 யூனிட், தேர்ட் டேர்மில் 2 யூனிட் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் ப்ளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்தீங்க. இப்போ நம்ம 6th தேர்ட் டேர்மில் 3rd யூனிட் பார்க்கலாம். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் அப்படின்றதில் ஆசிய ஜோதி இதில் மெயினாக இரக்கத்தை பேஸ் பண்ணது. ஓகே, பாடல் வரிகள் பார்த்துடலாம். முதல்ல இதை எழுதுனது யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார், இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, வரிகளை பார்க்கலாம். இது வந்து எதோட ஒரு ஸ்டோரி மாதிரி உள்ளது. இதுக்கு முன்னாடி உள்ள இதோட சுருக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை வாசிச்சுட்டு பாடல் வரியை பார்த்தோன்னா நமக்கு புரியும். அரச வாழ்வை துறந்த நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். புத்தரை பற்றின ஒரு ஸ்டோரி. ஓகே, பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றில் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இதுதான் வந்து ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பாடல் வரிகளை பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துண்டு கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அங்கே அவர் என்ன சொன்னார்ன்றதை கேட்போம். வாழும் உயிரை வணங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. அதாவது வாழக்கூடிய உயிரை வணங்குறது எல்லாருக்குமே எளிது. ஆனால் ஒரு உடல் செத்து போகுது அப்படின்னா அதை வந்து வேந்தன் மன்னன் நினைத்தாலும் அதை உயிர்ப்பு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதையாம். அதாவது அன்னதானத்தை தான் அவருங்க வந்து இது பண்ணணும் அப்படின்றாரு. பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. அதாவது எறும்பு வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றிலும் ஆண்டிடலாம். அதாவது இந்த நிலம் முழுவதையும் ஆளலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. பாரினில் மாறினா மழை பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீரோ. அதாவது மழை பொழிந்தால் வயல் வந்து பக்குவமாகும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். கருணை இருக்கிறவங்க கண்ணிய வாழ்வு உடையவங்க அப்படின்ட்டுருக்காரு. வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. வாட்டும் உலகில் வருந்திடுவார், அதாவது வருத்தப்படுவார் இந்த மர்மம் வந்து அறியாத மூடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம், அதாவது கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை ஆண்டி பிழைக்கும் உயிர் அல்லவா. அதாவது இந்த ஆடுகள் வந்து உன்னை ஆண்டி பிழைக்கக்கூடிய உயிர் தானே அப்படிங்கிறாரு. நம்பி இருப்பவர்க்கு எருந்திடில் நம்மை உமக்கு வருமோ ஐயா. அதாவது இந்த நன்மை வந்து உமக்கு வருமா ஐயா அப்படிங்கிற மாதிரி. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. அதாவது 1000 பாவத்தை செஞ்சுட்டு ஆட்டை வெட்டினா அதெல்லாம் போயிடுமா அப்படிங்கிறாரு. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா. அதை செஞ்சவங்களை விட்டு தீமையும் நல்லதையும் போகாது அப்படிங்கிறார். தீமையும் நல்லதோ செய்தவர்கள்ட்ட தான் இருக்கும், அதை ஆடை வெட்டுறதுனால போகாது அப்படிங்கிறாரு. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நகரம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு பாடல் வரிகள் கவிமணி தேசிய விநாயகனார் சொல்லியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அஞ்சினர்னா பயந்தனர், நடுங்கினர் அப்படி சொல்லலாம். கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, நீள்நிலம்னா பரந்த உலகம், ஓகே முற்றும் அப்படின்னா முழுவதும், மாறினா மலைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். கும்மினா வயிறு, பார்த்துங்க கும்மினா வயிறு ரொம்ப முக்கியம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் முக்கியமானதும் கூட. அடுத்தது பூதளம்னா பூமி, பார்னா உலகம். இப்போ மீனிங் பார்த்தாச்சு. ஓகே, இதில் நூல்வெளி பார்த்துடலாம்.
கவிமணி தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இதில் முக்கியமானது 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கவிமணி அப்படின்ற பட்டமும் உண்டு. இவர் பேர் தேசிக விநாயகனார். கவிமணின்ற பட்டம் இருக்கிறதுனால கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இவரோட நூல்கள் ஆசிய ஜோதி, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா, அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதியிருக்காரு. இந்த ஆசிய ஜோதி அப்படின்ற நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை தழுவி தான் அவர் எழுதியிருக்காரு. நூல் புத்தரோட வரலாற்றை சொல்லுது. இதை எழுதினது இவர் கிடையாது, எட்வின் அர்னால்டு. அதை தழுவி இவர் ஆசிய ஜோதி அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. ஓகே, புக் பேக் பார்த்துடலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்தது ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஓகே, அடுத்தது மனிதநேயம். இந்த தலைப்பில் ஒரு பாடம் இருக்குது, பார்க்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை, பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார உணவிடணும். ஓகே, பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார உணவிடணும், தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யணும், ஆதரவு இல்லாதவங்களுக்கு அன்போடு அரவணைக்கணும், இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, தமக்கென முயலா நோன்றன், அதாவது தமக்காக ஒரு விஷயம் செய்யலைனாலும் பிறருக்கென முயலுனர் உண்மையானோ யானி. இந்த வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்தது வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மனிதநேயத்தோடு இருந்த ஒரு சிலரை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வள்ளலார், அவரை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். இவர் சில நிகழ்வுகளை கூறுறாரு. அது என்ன அப்படின்னா, இளம் வயதில் ஒரு நாள் அவர் நடந்து வரும்பொழுது களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க போயிருக்காரு. அப்போ சத்திரம் ஒன்று இருந்திருக்கு, திண்ணையில் படுத்து உறங்கியிருக்காரு. வள்ளலாரோட காதில் ஒரு கடுக்கன் இருக்குது, அதை திருடிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணுறான். அது மட்டும் இல்லை, வள்ளலார் நோட் பண்ணிட்டாரு, ஆனாலும் கண்ணை மூடி தான் படுத்து கிடக்காரு. அவர் எந்திரிக்கலை. கடுக்கனை கலட்டினதுக்கப்புறமா மறுகாதில் உள்ள இன்னொரு காதில் உள்ள கடுக்கனை அவன் கலட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் திரும்பி படுக்கிறார். யார்? வள்ளலார். ஒரு காதில் உள்ளதை மட்டும் கழட்டிட்டு போகாமல் இன்னொன்னையும் கழட்டுறதுக்காக அவர் திரும்பி படுக்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதையும் கலட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறான். அப்போ வள்ளலார் ரொம்ப சாஃப்டாக அவர் சொல்கிறாரு, அப்பா இவ்விரண்டும் தங்க கடுக்கன்கள், அதாவது ரெண்டுமே கோல்டு, குறைஞ்ச விலைக்கு வித்துடாத, மேலும் ஒரு கடுக்கன், அதாவது ஒரு கடுக்கனோட போனேன் அப்படின்னா உன்னை திருடன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் 2 கடுக்கனையும் நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அதை ரொம்ப வெட்கி தலை குனிந்தான். அது மட்டும் இல்லாமல் தம் பொருளை கயர்ந்தவரும் கூட, அதாவது தன்னோட பொருளை திருடுறான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர் அன்போடு நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இது அவர் ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறாரு. ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை அவர் சொல்கிறார். ஓகே, அடுத்தது வள்ளலார் மக்களோட பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்கவும் விரும்பினார். அவரோட முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒன்று தொடங்கி எல்லாருக்கும் உணவு தராது, அது மட்டும் கிடையாது, பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இன்னும் பசித்த வயிறுக்கு உணவிட்டுருக்காங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வள்ளலார். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்கிறாரு. அடுத்தது அன்னை தெரசா. இவங்களுக்கும் சில ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ஒரு நாள் அன்னை தெரசா சாலையில் ஓரமாக நடந்துட்டு போகிறாங்க. அப்போ வழியில் ஒரு மூதாட்டி சாலையின் ஓரமாக படுத்திருக்காங்க. முகத்தை துணியால் மூடி இருக்காங்க. கையில் பூனைக்குட்டி வச்சுருக்காங்க. ஸோ அன்னை தெரசா அவங்க பக்கத்தில் போகிறாங்க. தொழுநோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கையில் விரல்கள் கிடையாது. அன்னை தெரசா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மூதாட்டிக்கிட்ட போய் அவங்கள தொட்டு தூக்குறாங்க. ஏன் சாலை ஓரத்தில் படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னை தொடாதீங்க, என்னோட நோய் உங்களுக்கும் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிட்டாங்க. அதனால என்கிட்ட பேசுறது கிடையாது. ஸோ நான் அந்த பூனைக்குட்டியோட நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அன்னை தெரசா ஆயிரக்கணக்கான தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்கிறதுக்காக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. இறுதி காலம் வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்ததுனால அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அன்னை தெரசாவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, கைலாஷ் சத்யாத்ரி. கைலாஷ் சத்யாத்ரி யார் அப்படின்னா, அவர் வந்து குழந்தை தொழிலாளர்களுக்காக போராடினவர். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கைங்கிறது நீ சாகிற வரைக்கும் கிடையாது, மற்றவங்க மனசில் நீ எவ்வளோ நாள் வாழ்கிறியோ அது வரைக்கும் தான். ஸோ இதை சொன்னது யாருன்னா அன்னை தெரசா. அடுத்தது கைலாஷ் சத்யாத்ரியை பற்றி பார்த்துடலாம். அன்னை தெரசாவுக்கு அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி. இவர் காரணம், இது வந்து சிறு வயதில் பள்ளிக்கூடம் போகும்பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை பார்ப்பார். அவர் அவங்க பேரண்ட்டோட உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பான். அந்த சிறுவன் தன்னை போல் ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னு அவர் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும் பொழுது ஆசிரியரும் பெற்றோர் எல்லார்ட்டையுமே கேட்குறாரு. பணம் இல்லாததுனால தான் அந்த சிறுவன் வந்து வரல, உணவு தேவையை நிறைவு செய்கிறதுக்காக பணம் வேணும், அதனால் அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னு அவனுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது. யாருக்கு? கைலாஷ் சத்யாத்ரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பதில் வந்து ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை அதாவது பள்ளிக்கு போக முடியாத குழந்தைகளை வந்து அதற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்க பாடுபட்டு வர்றாரு. ஸோ கடந்த 30 வருஷத்தில், இது நல்லா நோட் பண்ணிக்கங்க, கடந்த 30 வருஷத்தில் 86,000 குழந்தைகளை வந்து மீட்டிருக்காரு. ஓகே, அடுத்தது 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர், அதாவது 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. 80,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சுருக்காரு. 103 நாடுகள். ஓகே, ஸோ வந்து என்னென்ன இதில் நம்பர்ஸ்னு வர்றது வந்து 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றிருக்கார், 103 நாடுகள் போயிருக்கார், 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. அப்புறம் இன்னொன்று 30 ஆண்டுகள். ஓகே, 30 ஆண்டுகளில் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கார். அடுத்தது இது நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யாருன்னா கைலாஷ் சத்யாத்ரி. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து 3 பேரை பற்றி பார்த்துருக்கோம். வள்ளலாரை பற்றி ஒரு ஈவெண்ட்டு, மதர் தெரசா அவங்கள பற்றி ஒரு ஈவெண்ட்டு, அப்புறம் கைலாஷ் சத்யாத்ரி அவங்கள பற்றி ஒரு ஈவெண்ட்டு. இதுக்கு முன்னாடி புறநானூற்று பாடல் ஒன்று பார்த்தோம். தமக்கென முயலானொன்றன் பிறர்க்கென முயலுனர் உண்மையானேன்னு புறநானூற்று வரி, அப்புறம் வள்ளலாரோட கடுக்கன், அப்புறம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார், தொழுநோயாளிகளை பற்றி இவங்க மாறினது, அவங்களுக்கு நோபல் பரிசு, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு, கைலாஷ் சத்யாத்ரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. எத்தனை? 30 வருஷம், 86,000 குழந்தைகள், 80,000 நாடுகள், 80,000 கிலோமீட்டர், 103 நாடுகள். ஓகே, எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துறது மனித நேயம். தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யாத்ரி வந்து குழந்தைகளை பாதுகாப்போன்ற அமைப்பை தொடங்கினார். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யாத்ரி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். முடிவில் ஒரு தொடக்கம். இதில் வந்து அந்த கான்வர்சேஷன் முக்கியம் கிடையாது. இதில் கடைசியாக மனித நேயத்தோட மகத்தான சாதனையாக அந்த பேரண்ட்ஸ் பேர் வந்து அசோகன் புஷ்பாஞ்சலி, அதை நோட் பண்ணிங்க. அந்த பையன் பேர் வந்து ஹிதேந்திரன் அப்படிங்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் முக்கியமானது கிடையாது. பேரண்ட் நேமும் அந்த பையன் பேரும் மட்டும் பார்த்தீங்க. அடுத்தது வந்து அணி இலக்கணம் பார்க்கலாம். எதுலையும் அழகை காண விரும்புவது மனிதர்களோட இயல்பு, அது நமக்கு தெரியும். கவிஞர்கள் வந்து அவங்களோட கற்பனை திறத்தை வந்து அந்த பாடலில் காமிக்கிறத வந்து, பாடலுக்கு அழகு சேர்க்கிறத வந்து அணி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இயல்பு நவிழ்ச்சி அணி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட இயல்பை எப்படி இருக்கோ, அதாவது உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. இதை தன்மை நவிழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அப்போ இயல்பு நவிழ்ச்சி அணியை தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி யார் சொன்னதுங்கிறதும் நோட் பண்ணிக்கங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி பாடின பாடல். இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து இயல்பு நவிழ்ச்சி அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணி. தன்மை இயல்பு ரெண்டு ஒன்று தான் இல்லையா? ஓகே. இப்பாடலில் வந்து கவிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுறதை இயல்பாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இது இயல்பு நவிழ்ச்சி அணி. அடுத்தது நமக்கு ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வந்து உயர்வு நவிழ்ச்சி அணி. அதாவது ஒரு பொருளோட இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது வந்து உயர்வு நவிழ்ச்சி அணி. ஸோ மிகைப்படுத்தி சொல்கிறது அதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை ஆனால் உரைக்கும் என்று, அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது ஆகாச கங்கை வந்து அனல் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள கங்கையை வந்து பாடி அழைத்தார் உன் தாத்தா. அது கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கு இல்லையா? எல்லாமே குளிர் அடித்தா வந்து குளிர்ந்த தண்ணியில் குளித்தா கூதல் அடிக்குமா, வெந்நீரில் குளித்தா மேல் கருக்குமா, ஆகாச கங்கை வந்து அனல் உரைக்குமா, அதனால பாதாள கங்கை அழைக்கிறாரு உன் தாத்தா அப்படின்னு எல்லாத்தையுமே உயர்வுபடுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தாலாட்டு பாடல். இதில் உயர்வு நவிழ்ச்சி அணி வந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கணும். தாலாட்டு பாடல், ஆனால் என்ன வந்திருக்கு? உயர்வு நவிழ்ச்சி அணி வந்திருக்கு. ஓகே. அடுத்தது வந்து இதில் ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்து வந்து வேறு ஒன்றும் இல்லை. அந்த புக் பேக் உள்ளதை லைட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க. கலைச்சொல் தான் இருக்குது. ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம், மேர்சினா கருணை அல்லது இரக்கம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் ப்ரைஸ் வந்து நோபல் ப்ரைஸ், சரக்குந்து வந்து லாரியை வந்து சரக்குந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்ம 6th 3rd டேர்மில் உள்ள 3rd யூனிட் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு அவ்வளோதான், யூனிட் முடிஞ்சிருச்சு. நம்ம இதுவரை வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள 3 யூனிட், அப்புறம் 2nd டேர்மில் உள்ள 3 யூனிட், 3rd டேர்மில் உள்ள 3 யூனிட்னு மொத்தம் 6th மட்டும் 9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நல்லா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இனி நம்ம அடுத்தது வந்து 7th ஃபஸ்ட் யூனிட் பார்க்கணும். இந்த வீடியோஸ்க்கு பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் 6th நியூ புக் தமிழ் அப்படின்னு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே.